ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்ற அந்த 7வது அத்தியாயத்தில் பகவான் தன்னோட பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு பிறகு தன்னை வேண்ட வரவங்க 4 விதமான பேர் அந்த பக்தர்கள் அப்படின்னு அந்த 4 விதமான பேரை பற்றி சொல்கிறாங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தார்த்தி, அதாவது இவங்க 2 பேருமே செல்வம் வேண்டி வரவங்க. ஜிக்ஞாசு, ஆத்ம அனுபவம் வேண்டி வரவங்க. பிறகு ஞானின்னா பகவான் கிட்ட பகவானையே வேண்டி வரவங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த ஞானி தான் தனக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு சொல்லி அந்த ஞானியே தனக்கு ஆத்மா போல அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அவங்க ஆத்மா வாயிட முடியாது, ஆனால் அது என்னோட அபிப்பிராயம்னு பகவான் அவங்கள கொண்டாடி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, பல ஜென்மங்களாக இது போல் ஒரு ஞானி ஒரு பிறவி எடுத்து பல பிறவிகள் தாண்டி பல ஜென்மங்கள் தாண்டி பல புண்ணிய பாவங்களை எல்லாம் தாண்டி பிறகு கடைசியில் வாசுதேவனே கிருஷ்ணனே எனக்கு எல்லாம், கிருஷ்ணன் ஒருவனே எனக்கு எல்லாம்னு சொல்லி சரணடைகிறாங்க. அப்படிப்பட்டவங்க மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது ரொம்ப 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 அரியது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு பக்குவம், இந்த ஒரு அறிவு முதிர்ந்த நிலை வரக்கூடியது ரொம்ப சுலபமானது இல்லை. அதனால் அதெல்லாம் தாண்டி அப்படி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க மகாத்மா அப்படின்ட்டு பகவான் ஞானியோடைய முதிர்ந்த நிலையே கொண்டாடி பேசுகிறாரு. சரி, இப்படிப்பட்ட பகவானுடைய பெருமைகள்லாம் தெரிஞ்சோ இப்படி பகவானுக்கு பெருமைகள்லாம் இருந்தும் கூட மற்ற தேவதைகள் எல்லாம் போயிட்டு நிறைய பேர் வேண்டுறாங்களே, நிறைய பேர் கும்பிடுறாங்களே, அது எதனால, எப்படி நடக்குது அப்படின்றது தான் அடுத்து 20-21 ஸ்லோகம் மூலமாக பகவான் சொல்கிறாரு. 20வது ஸ்லோகம். காமைஸ்தைஸ்தைர்ஹ்ருதஜ்ஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா பிரகிருத்யா. அவங்களுக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு வாசனை இருக்கும் இல்லையா? வாசனை அப்படின்னா பல ஜென்மங்களாக நம்ம பிறவி எடுத்ததுனால நமக்குன்னு ஒரு இன்ஹெரண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கையான ஒரு சில விஷயங்கள். ஏன்னா எப்படி ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே அழணும் அப்படின்னு தெரியுது, பால் குடிக்கணும்னு தெரியுது, தூங்கணும்னு தெரியுது, இது யாருக்கும் சொல்லி கொடுக்கல அந்த ஒரு குழந்தைக்கு, ஏன்னா பிறந்த உடனேலேருந்து செய்யுது. அப்போ பல ஜென்மங்களான வாசனை. அதுபோல் இப்போ நம்மளே இயற்கையான சில குணங்கள் இருக்கும், ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அது ஏன்னா பல ஜென்மங்களாக நம்ம பிறவி எடுத்து அது அந்த கம்ப்ளீட்டாக அது போகாமல் ஏதோ அந்த கொஞ்சம் வாசனை விட்டுட்டு இருக்கிறது மூலமாக நமக்கு இயற்கையான சில தன்மைகள் இருக்கும். அந்த தன்மைகள்னால நியதாக அது நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால தைஹி காமைஹி ஹிருதஜ்ஞானாக அந்தந்த ஆசைகளால் என்னுடைய அறிவு தொலைஞ்சு போயிடுது அவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா பல ஜென்மங்களாக பிறவி எடுத்து அந்த வாசனை கம்ப்ளீட்டாக போகலை, அதனால் அவங்களுக்கு சில ஆசைகள்லாம் ஏற்படுது. அதனால் என்னோட அறிவு தொலைஞ்சு போயிடுது. அதனால் அந்நிய தேவதாக பிரபத்யந்தே, மற்ற தேவதைகளை கிட்ட போயிட்டு சரணடைகிறாங்க. தம் தம் நியமமாஸ்தாய, அந்தந்த தேவதைகளை எப்படி வழிபடணுமோ அப்படி அந்தந்த தேவதைகளை போயிட்டு அவங்க வழிபடுறாங்க. எதனால? அவங்களுடைய ஆசைகள்னால. அந்த ஆசைகள் எதனால ஏற்படுது? பல ஜென்மங்களாக பிறவி எடுத்ததுனால இருக்கக்கூடிய அந்த இயற்கையான வாசனையினால். இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 21வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். யஹ பக்தஹ, எந்த ஒரு பக்தன் யாம் யாம் தனும் ஸ்ரத்தையா அர்ச்சித்துமிச்சதி, எனக்கு வசப்பட்டு, அதாவது பகவானுக்குள்ளேயே ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய எந்தெந்த தேவதைகள் எல்லாம் ஆர்வத்தோட ஆராதிக்கிறாங்களோ, பூஜிக்கணுன்ட்டு ஆசைப்படுறாங்களோ, தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம், அந்தந்த பக்தர்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆர்வம் வருது இல்லையா, இந்த தெய்வத்தையை வேண்டணும், இந்த தெய்வத்தைக்கிட்ட போகணுன்ட்டு, அந்த அசைக்க முடியாத அந்த ஆர்வத்தையோ பக்தியோ தாமேவ அகம் விததாமி, அந்தந்த தேவதைகள் கிட்ட மாறாத அந்த ஒரு பக்தியை நானே தான் ஏற்படுத்துகிறேன்னு பகவான் சொல்கிறாரு. அதாவது இப்போ பக்தர்கள் இப்போ ஜென்ரலாக பொதுவாக மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பல ஜென்மங்கள்னால அந்த வாசனை கம்ப்ளீட்டாக போகாததுனால
அதனால சில ஆசைகள் ஏற்படுது. அதனால பகவான் பற்றின அந்த அறிவு தொலைஞ்சு போய் மற்ற தேவதைகள் கிட்ட போயிட்டு சரணடைகிறாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அது எப்படி சரணடைகிறாங்க, அந்த பக்தி எப்படி வருதுன்னா, அதுதான் பகவான் ஆச்சரியமாக சொல்கிறாரு. யார் யார் அவங்க எந்தெந்த தேவதைகள் கிட்ட போகணுன்ட்டு ஆசைப்படுறாங்களோ அந்தந்த தேவதைகள் கிட்ட அசைக்க முடியாத ஒரு ஆர்வத்தையோ பக்தியோ நானே தான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். பகவான் தான் சொல்கிறாரு, என்கிட்ட யார் சரணடைகிறாங்களோ அவங்க மகாத்மா, அப்படிப்பட்ட கிடைக்கக்கூடிய ஒரு மகாத்மா வந்து ரொம்ப துர்லபம், அரிதுன்னு சொல்கிறாரு. அப்போ பகவானே எதுக்கு மற்ற தேவதைகள் கிட்ட போய் சரணடைகிறதுக்கான ஆர்வத்தையோ பக்தியோ கொடுக்கணும் அப்படின்னா, எடுத்த உடனே எல்லாருக்கும் அந்த பக்குவம் வந்துடாது இல்லையா? ஏன்னா பகவான் கிட்ட வேண்டுறோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடச்சிரும். அதாவது முக்தினா இனிமே பிறவிகளே கிடையாது அப்படின்னு. அப்போது அந்த முக்திக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்? அப்போ நம்ம வந்து பற்று இல்லாமல் இருக்கணும், ரொம்ப ஆசைகள் இருக்கக்கூடாது. இந்த ஒரு பக்குவம் எடுத்த உடனே யாருக்கும் வந்துடாது. இன்னொன்று, இது போல் வந்து இப்போ தான் பக்திக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறவங்க கிட்ட இதெல்லாம் சொன்னால் பயந்தும் போயிடுவாங்க. அப்போ பகவான், சரி உனக்கு என்ன வேணுமோ இப்போ அவங்க கிட்ட கேளு, அந்தந்த தெய்வதைகள் கிட்ட கேளு, அதுக்குண்டான பக்தியும் நானே கொடுக்குறேன், நீ நல்ல ஆர்வத்தோடு அவங்கள வேண்டு, உனக்கு நினச்சது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கை காட்டி விடுறாரு. பிறகு அவங்களுக்கே வந்து அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த ஒரு உணர்வு வரும். அப்போ அவங்க பகவானை தேடி வருவாங்க அப்படின்னு. அப்போ பகவான் நமக்கு இந்த சுதந்திரத்தை தராரு. பகவான் எல்லாம் அறிஞ்சவர், என்ன வேணாலும் செய்யக்கூடியவர். ஏன்னா எல்லாத்துக்கும் தாண்டி உயர்ந்தவராக இருக்கார் இல்லையா பரமாத்மான்றதுனால. அப்படி இருந்தும் கூட நம்மளோட மனசை மாற்றணுன்ட்டுலாம் அவர் நினைக்கல. அவங்களே வரட்டும் அப்படின்னு நமக்கு முதல்ல வேண்டியதுக்கான விஷயங்களுக்கு கை காட்டி விடுறாரு. பிறகு அவங்களா தேடி வருவாங்க, அவங்களா உணர்ந்து வருவாங்க அப்படின்ட்டு. அதுதான் பகவானுடைய பெருமையும் எளிமையும். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.